இன்று நம்முடைய தியானத்தின் இறுதி நாள் அல்லது கடைசி நாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தொடக்கத்திலிருந்து இறை வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். இந்த கேட்ட இந்த வார்த்தைகளை, இந்த பகுதிகளை ஒரு முறை நம்ம ரீவைண்ட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இல்லை, எந்தெந்த பகுதியில் என்னென்ன சொன்னோங்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம சில காரியங்களை சொல்லி நாம் முடிக்கலாம். அதாவது தொடக்கத்தில் 2 நாள் நாம் பொதுவான ஒரு முன்னுரை பார்த்தோம். பொதுவான தியானத்தின் நோக்கம் அதை மையமாக வைத்து ஒரு முன்னுரையாக நாம் பார்த்தோம். 2வது பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து சில அடிப்படையான காரியங்களை நாம் தியானித்தோம். அருமையான காரியங்கள். எனக்கே அது ஒரு வியப்பாக இருந்துச்சு, உற்சாகமாக இருந்துச்சு. 3வது பகுதி, மைய பகுதி, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வுல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது இயேசுடைய 2 தலைப்பு, கடைசி ஆதாம் என்றும் 2வது மனிதன் என்றும். அது அருமையாக அங்க நாம் அதை தியானித்தோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னு என்ன நாம் பார்த்தோம். 4வது பகுதியில் அந்த அருளை, இயேசு கொண்டு வந்த அருளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அல்லது வேற விதமா சொன்னா தூய ஆவியான நிறைவை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அது நாம் 4வது பகுதியில் நாம் ஆழமாக தியானித்தோம். 5வது பகுதியில் இந்த கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு ஸ்பெஷாலிட்டி, யூனிக்னஸ், தனித்தன்மை என்னது அதை பார்த்தோம். அதாவது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகளாக இருக்கிறோம். 6வது பகுதியில் சாத்தானுடைய ஏமாற்று வழிகளை நாம் எவ்வாறு எதிர்த்து நிற்க முடியும் என்பதை ஆழமாகவும் அழகாகவும் நாம் தியானித்தோம். அது 6வது பகுதியில. 7வது பகுதியில பொதுவான சில ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும், அது தனியா, அது லோ குவாலிட்டின்னு கூட நல்ல, அது உண்மையிலேயே முக்கியமான ஆசீர்வாதங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் கேட்டு தியானித்தோம். 8வது பகுதியில் பவுலடிகளார் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தொகுத்து தந்தையோட பணி என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பணி என்ன, தூய ஆவியின் பணி என்ன என்பதை நாம் ஆழமாக அதை நாம் தியானித்தோம். 8வது பகுதியில், அதாவது தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லும்பொழுது தந்தையோட அந்த திட்டம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய தூய்மையில் நாம் பங்கு பெற வேண்டும். அந்த திட்டம் மகன் என்று சொல்லும்போது அவர் நமக்காக இரத்தம் சிந்தியது. இந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாவதற்கு அவர் இரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. அப்படிதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதனால நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். அதே மாதிரி தூய் ஆவியானவர், தூய் ஆவியால் நாம் முத்திரையிடப்பட்டோம். தூய் ஆவின்னு சொல்லும்போது தந்தை மகன் தூய் ஆவின்னு சொல்லும்போது தூய் ஆவியால் நாம் முத்திரையிடப்பட்டோம். நிச்சயமாக நாம் மீட்பு பெறுவோம் என்ற உறுதி தரும் அந்த முத்திரை, அது நம்முடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். அப்படி நாம் 8வது பகுதியை முடித்தோம். நேற்று இந்த இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேது, இது ஒரு அனுபவமா மாற மாட்டேது, அதுக்கான தடைகள் என்னன்னு பார்த்தோம். 2 தடைகள். 1 அறியாமை, இக்னரன்ஸ். 2வது நம்பிக்கை இல்லாமை. அப்படி நம் தியானத்தை முழுமையாக நாம் பார்த்தோம், முடித்தோம். அன்பானவர்களே, இந்த 4வது பருவம் மட்டும் கேட்காம இதை கேட்கணும். மற்ற பருவங்கள் எல்லாம், முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், 4வது பருவம், இதெல்லாம் இன்னும் ஒரு முறை நல்லா கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன ஃபாதர் இப்படியே போட்டோம் என் வாழ்க்கை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே. பலர் சொல்வதை கேட்டிருக்கேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, மற்றவங்க தான் எனக்கு துரோகம் பண்றாங்க தவிர நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, நான் எல்லாத்துக்கும் நன்மை தான் செய்யறேன், இப்படியே போட்டோம், நான் ஒன்றும் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. அன்பானவர்களே, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா இது நல்லா புரியும். இது ரொம்ப, அதனாலதான் எடுத்துக்காட்டு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் ஏ என்கிற ஒரு ஆளு, அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவருக்கு திருமணம் ஆகல, பிள்ளைங்களை யாரும் இல்லை, ஆனா வயசாயிட்டே போகுது. இந்த 1 கோடி சொத்தை யாருக்காவது அவர் கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு தாராள மனசு அவருக்கு இருக்கு. பொதுவா வராது, ஆனா அவருக்கு வந்துச்சு. அப்படி யோசிச்சு பாக்குற யார் கொடுக்கலாம்னு.
அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஆளுடைய சிந்தனை வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துச்சு. அவர் தெரிந்த ஆளுதான், ரொம்ப கஷ்டப்படுறாரு. நல்ல மனுஷன், நல்ல குடும்பம், இன்னும் திருமணம் ஆகாம 2 பெண்கள் பிள்ளைங்க அவங்க வீட்டுல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு இந்த சொத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவர் பி. அப்ப என்ன நினைக்கிறாரு, பியை நான் எப்ப சந்திக்கிறேனோ இந்த திட்டத்தை நான் அவருக்கு தெரியப்படுத்துவேன், அவருக்கு இந்த 1 கோடி சொத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. 2-3 நாள் கழிச்சு இந்த பி வந்து தற்செயல இவர் பாக்குறாரு. பி வந்து ஏவை சந்திக்க வர்றாரு. ஏக்கு ஒரே சந்தோஷம். என்னப்பா பி, என்ன விஷயம், எதுக்கா வந்த, என்ன விஷயம் அப்படின்னு ஏ கேட்கிறாரு. உடனே பி, ஐயா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன் ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒரு தேவையா, என்னப்பா தேவை, எனக்கு ஒரு 300 ரூபாய் தேவைப்படுது ஐயா. 300? ஏய் உழைக்கா, இல்ல ஐயா நீங்க இதை மாத்தாதீங்க, நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஏய் தம்பி, இல்லையா நீங்க வேண்டாம், நீங்க 300 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் தம்பி, நான் சொல்றேன். இல்ல ஐயா நீங்க 300 ரூபாய் கொடுத்தே ஆகணும், நீங்க எந்த சாக்கு போக்குன்னு சொல்லக்கூடாது. சரி பி, உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு 300 ரூபாய் வேணும் ஐயா, நீங்க எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும், இந்த 300 ரூபாய் வச்சுக்கோ. உடனே பி அதை வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷம். அவர் ஏட்ட, ஐயா நான் ஒண்ணு சொல்றேன் ஐயா, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி ஐயா, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவர் போறார். 1 கோடி கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணாரு. அவர் 300 ரூபாயில சந்தோஷம் அடைந்து அவர் போறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற திட்டம், அவருடைய எண்ணம், அவருடைய வழிகள் எவ்வளவோ மேலானது. இயேசு சொன்னாரு, நான் வாழ்வை தர வந்தேன், நிறைவான வாழ்வை தர வந்தேன். எது கொஞ்சம் அப்படி இப்படி இல்லப்பா, நிறைவான வாழ்வு, the fullness of life, அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசையா இருக்காப்பா. அதற்காகத்தான் வாழ்வுடைய இந்த தியானங்கள்லாம், இந்த முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், இந்த 4வது பருவம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. இந்த 300 ரூபாய் போதும், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் 4 பேர் நன்மை தான் செஞ்சிருக்கேன், சரி ஓகே. யாரையும் கடவுள் யாரும் கட்டாயப்படுத்தப்பட்டார். அவர் நல்ல கடவுளுங்க. சரி அன்பார்ந்தவர்களே, இத்தனை நாட்கள் நாம் இந்த தியான சிந்தனைகளை பங்கெடுத்தோம். கடவுள் நம்மகிட்ட பேசினாரு. எப்பவுமே பேசினதுக்கு நம்மளுடைய பதிலும் அவர் எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய ரெஸ்பான்ஸும் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன ரெஸ்பான்ஸ், நான் எப்படி அவருக்கு வந்து பதில் சொல்வது, நம்ம கேட்டதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை நாம் தியானித்த பிறகு நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்று. என்னது? இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்வது. இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்வது, வாயார நாம் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமையர் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசுவை ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடும் பொழுது நாம் மீட்படைகிறோம். நம்ம இது ரொம்ப ஈஸியாச்சே, இயேசு ஆண்டவர். நோ, இந்த இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட வேண்டும் என்றால் தூயாவின் வல்லமை தேவை. அப்படி என்ன ஃபாதர் புரிய மாட்டேன், நான் சொல்றேன், தயவு செய்து கவனிக்க. இயேசு ஆண்டவர் என்று சொல்லுவதும் இயேசு கடவுள் என்று சொல்லுவதும் 2ம் வித்தியாசமானது, 2ம் வெவ்வேறு. நமக்கு என்ன, நம்ம இத்தனை ஆண்டுகளை நினைச்சிட்டு இருக்கோம்னா இயேசு கடவுளும் இயேசு ஆண்டவர் எல்லாம் ஒண்ணு தானே? நோ, ஒண்ணு கிடையாது. இயேசு கடவுள் என்பது நம்ம எடுத்த தீர்மானம் கிடையாது. நம்ம அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இயேசு கடவுள், ஆல்மைட்டி காட். நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் கடவுள். அனைவருக்கும் அவர் கடவுள், அனைவருக்கும் அவர் கடவுள். ஆனா இயேசு ஆண்டவர் என்பது, நான் என்னுடைய வாழ்வில் நான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள்னா நமக்கு தெரியும். ஆண்டவர் என்றால் என்ன? அதாவது இனிமேல், இன்று முதல் இந்த தியானத்தில் பங்கெடுத்த பிறகு இயேசு எனக்காக காட்டிய அந்த அன்பை நாம் நினைக்கும் பொழுது, அந்த உள்ளத்தில் அந்த அன்பு ஊடுருவும் பொழுது, இயேசுவே இனிமேல் நீங்க தான் எனக்கு தலைவர், நீங்க தான் எனக்கு எஜமான், இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ
அதுதான் நான் செய்வேன், அதுக்கு கீழ்ப்படிவேன். அதுதான் எனக்கு அது வாழ்வு. நீங்க என்ன கட்டளை சொல்றீங்களோ அதை நான் கடைபிடிப்பேன். நீங்க அவ்வளவா என் மேல அன்பு காட்டுனீங்க, இனிமேல் நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க தான் என் எஜமான், நீங்க தான் என் தலைவர், நீங்க தான் எனக்கு ஆண்டவர். யூ ஆர் மை லார்ட், நாட் ஒன்லி காட், யூ ஆர் மை லார்ட் அண்ட் மாஸ்டர். அது நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் அன்பான சகோதர சகோதரர்களே. அப்படி என்றால் இனி என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ முடியாது. என்னுடைய விருப்பத்தின்படி நான் எங்கேயோ பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, செயல்பட முடியாது, போக முடியாது. இனி எனக்கு ஒரு தலைவர், நானாக முடிவெடுத்தது, இது என்னுடைய முடிவு. ஜீசஸ் இஸ் மை லார்ட் அண்ட் மாஸ்டர். இதுல அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் தெரியுமா? இது ரொம்ப ஐயோ அப்படின்னா வந்து ஃப்ரீயா நோ, இனிமேல் தாங்க ஃப்ரீடம். நம்ம நினைக்கிறோம் அப்படி நம்ம இயேசுவை ஆண்டவராக ஏத்துக்கிட்டோம்னா ஃப்ரீடம் பெறும். நோ நோ நோ, இனிமேல் தான் ஃப்ரீடம். இப்படி இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட தூய ஆவியானவர் நமக்கு அந்த வல்லமை தருகிறார், அந்த பயத்தை அகற்றுகிறார். இதுதான் நம்முடைய ரெஸ்பான்ஸாக இருக்கணும். இதுதான் நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பது. இந்த தியானத்தின் வழியாக யாரெல்லாம் வாயார இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் மீட்படைவார்கள். தியானத்துல கலந்து கொண்டவங்களாம் மீட்பு அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கலந்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், உற்சாகம் அடைய வேண்டும், நம்பிக்கையில் வளர வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஆனா கடைசியில யாரெல்லாம் இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடுகிறார்களோ, இந்த உள்ளத்தில் இந்த செய்தியை பதிந்த பிறகு அவர்கள் மீட்படைவார்கள். They will be saved. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இது வந்து பயப்படுத்துறதுக்காக அச்சப்படுத்த ஒன்றும் கிடையாது. நோ நோ, அச்சத்தை கொண்டு வரக்கூடாது, மகிழ்ச்சியை கொண்டு வரணும், ஒரு விடுதலை கொண்டு வரணும். கடவுள் இதைத்தான் நம்ம இருந்து பார்க்கிறார். எவ்வளோ பெரிய மீட்புங்க! இந்த மீட்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? தி கிரேட் சால்வேஷன். உலகத்துக்கு கிடைக்காது, நம்ம கடவுள் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கென்றே வைத்திருக்கிற இந்த பொக்கிஷம், இந்த மீட்பு எவ்வளவு பெருசு! இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இதை அறியாம இருக்காங்க. இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இயேசுடைய சிலுவை மரணத்தை பற்றி புரியாமலும் அறியாமலும் இருக்காங்க. ஆனா கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு. எபிரேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, இந்த மாபெரும் அந்த வார்த்தை நீங்க அங்க பார்த்து கொடுங்கள், அர்த்தத்தை சொல்றேன். இந்த மாபெரும் மீட்பை நீங்கள் அசட்டை பண்ணினால், இதை நீங்கள் அலட்சிய பண்ணினால், இது நீங்கள் இதன் மீது அக்கறை காட்டவில்லை என்றால், கடவுளுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பது எப்படி? எப்படி நீங்க கடவுளை தண்டனை வரப்போ கடவுள் தண்டனை நீங்க தப்பிப்பீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய மீட்பை நீங்க அலட்சிய பண்ணிட்டீங்களே, இதுல நீங்க அக்கறை காட்டல. அன்மகளே, அக்கறை காட்டுவோம். இது தாங்க கிறிஸ்தவ வாழ்வு, இந்த மாபெரும் மீட்பு, இந்த கிரேட் சால்வேஷன். அலட்சியப்படுத்தக்கூடாது, ஒவ்வொரு எச்சரிக்கையாகவும் நம்ம முடிக்கணும். அப்போ கடவுளை நம்மிடம் எதிர்பார்ப்பது இயேசுவை இந்த தியானத்தின் வழியாக என்னுடைய சொந்த ஆண்டவராக நான் இன்று முதல் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்ன வழி நடத்துவார். இனி அவர் என்ன சொல்றாரோ, அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய கட்டளை என்ன, அவர் என்ன என்னிடமிருந்து விரும்புகிறாரோ அது மட்டும்தான் செய்வார், அது மட்டும்தான் செய்வார். அப்படின்னு வாழ்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்வு. இயேசு எனக்கு கடவுள், இப்ப இயேசு எனக்கு ஆண்டவர். தோமையார், திரு தூதரான தோமையார் இயேசுவை தொட்ட பிறகு அந்த காயங்களை அங்க பாருங்க, அந்த சிலுவை காயங்களை தொட்ட பிறகு, அந்த அனுபவத்தை கிடைத்த பிறகு, அந்த இயேசுவை உயர்த்த இயேசுவை பார்த்த பிறகு அவர் எடுத்த முடிவு, இயேசுவே என் கடவுளே, என் ஆண்டவரே, என் கடவுளே, என் ஆண்டவரே, மை லார்ட் அண்ட் மை காட். இது தான் கிறிஸ்தவ வாழ்வு. இந்த முடிவு, இந்த தீர்மானம் நீங்களும் நானும் எடுக்க வேண்டும். இயேசு கடவுள், நாம் எடுக்கிற தீர்மானம் கிடையாது. அது அவர் கடவுள் தான், எப்பவுமே நேற்றும் இன்றும் நாளைக்கும் அவர் கடவுள் தான். ஆனா ஆண்டவர் என்ற தீர்மானம் நம்ம என்றைக்கு எடுக்கிறோமோ அப்பதான் நம்முடைய மீட்பு தொடங்குகிறது, ஸ்டார்ட் ஆகுகிறது. இது கடவுள் நமக்காக தந்த வாய்ப்பு. இந்த உலகத்துல இந்த மீட்பின் செய்தியை அறியாம எத்தனையோ கோடி மக்கள்,
இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பக்கத்துல இருக்காங்க, இயேசுவை தெரியாது. நம் வேலை செய்யும் இடங்களில் எத்தனையோ பேர் இயேசுவை தெரியாம இருக்காங்க. ஒருத்தர் ஒரு வேலை செய்யும் ஆபீஸ், ஒரு மேனேஜரா வேலை பார்க்கிறாரு. அந்த ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு. ஒரு கிறிஸ்தவர் ஒரு நாள் இந்த மேனேஜர் அவரை கூப்பிட்டு, அவர் நல்லா உத்தமனா இருக்காரு, இவருக்கு ஆச்சரியம், எப்படியா அப்படி இருக்கு, அவரை கேட்கணும் ஒரு ஆசை. இந்த மேனேஜர் கிறிஸ்தவர் அல்லாதவர் அவரை கூப்பிடுறாரு, இங்க வாங்க, எங்க கடவுள்லாம் கையில பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அப்படி பெரிய பெரிய ஆயுதங்கள் இருந்தாலும் நாங்க நேர்மையா வாடுறது கிடையாது, எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நாங்க எல்லா தில்லுமுள்ளெல்லாம் பண்றோம். ஆனா உங்க கடவுள் எந்த கடவுள் இயேசுன்னு சொல்றீங்களே, அவருடைய கையில ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது. ஆனா ஆயுதங்களால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்த காயம், கையில ஒரு ஆயுதமும் கிடையாது, அவர் ஆணியால் அடிக்கப்பட்டார். ஆனா அவர் செத்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படிங்க இவ்வளவு உத்தமனா நீங்க வாழ்றீங்க? ஆபீஸ்ல ரொம்ப பங்க்சுவலா இருக்கீங்க, நேர்மையா இருக்கீங்க, நல்லா நீட்டா பேசுறீங்க, யாரும் ஏமாத்த மாட்டீங்க. இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேஸ்ட் இருந்தா அந்த வேஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கிறதா அந்த கூட என்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்கறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. வேஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு பொருள் எடுக்க நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்கறீங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. எப்படிங்க இந்த இயேசுடைய வல்லமை இப்படி கிடைக்குது? எங்க கடவுள்கிட்ட எல்லாம் ஆயுதங்கள் இருக்கு, ஆனா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. உங்க இயேசு விட்ட ஆயுதங்கள் கிடையாது, அடிப்பட்டு நொறுக்கி செத்துட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க உத்தமனா வாழ்றீங்க. அந்த வல்லமை எப்படி உங்களுக்கு கிடைக்குது? அந்த இயேசுவை பத்தி 2 வார்த்தை சொல்றீங்களா? அந்த இயேசுவை பத்தி 2 வார்த்தை சொல்றீங்களா? சுருக்கமா சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுங்க, அப்படி சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா? அன்பாந்தவர்களே, நம்ம ஏங்கணும்னா நிச்சயமா ஆயிரக்கணக்கானோர் இதற்காக ஏங்குகிறார்கள். நம்முடைய அக்கம் பக்கத்துல, வேலை செய்யும் இடத்துல, ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள்ல, பங்குல, எல்லா இடத்துலயும் மக்கள் ஏங்குகிறாங்க. இந்த இயேசு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அடிப்பட்டு நொறுக்கிட்டாங்க, செத்துட்டாரு. ஆனா எப்படி இவங்க கடவுளா கும்பிடுறாங்க? புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இந்த இயேசுவை கொடுக்க தூய ஆவியான்ட்டு அந்த ஒரு வாய்ப்பை கேட்கிறீங்களா? தூய ஆவியானவரை இன்றைக்கு ஒரு நாளும் ஒரு முறையாவது ஒரு ஆள்கிட்டையாவது இயேசுவை பத்தி 2 வார்த்தை சொல்ல அந்த மாபெரும் வாய்ப்பு எனக்கு தாங்க. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல எனக்கு அந்த வாய்ப்பை தரமாட்டீங்கன்னா, தூய ஆவி நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமாக அந்த மாபெரும் பாக்கியங்க அது மாபெரும் பாக்கியம். அதை விட்டு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, மற்றவங்க தான் எனக்கு துரோகம் பண்றாங்க, நான் 4 பேர்த்துக்கு நன்மை தான் செய்யறேன், நல்லதான் செய்யறேன், எனக்கு அதுவே போதுமானது. தயவு செய்து அந்த 300 ரூபாயிலே போதும்னு சொல்லாதீங்க. 300 ரூபா போதும்னு சொல்லாதீங்க. அதுக்காக இயேசு இப்படி பாடுபடலைங்க. அவர் நிறைவான வாழ்வை தர அவர் வந்தாருங்க. அதற்காக தான் வந்தார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, திருச்சபையை வழிநடத்தும் சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஒன்று கவனிக்க வேண்டும். திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம், திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம். அங்கே பவுலடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார்: கடவுள் தம் சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட திருச்சபையை மேய்ப்பதற்காக கண்காணிப்பாளர்களாக ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் மந்தையும் காத்து கொள்ளுங்கள். கடவுள் தம் சொந்த இரத்தத்தால், இப்படி சொல்லலாம், கடவுளே தம்முடைய சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட திருச்சபையை மேய்ப்பதற்காக கண்காணிப்பாளராக ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் மந்தையும் காத்து கொள்ளுங்கள். உங்களை காத்து கொள்ளுங்க, அப்புறம் உங்களுடைய மந்தையும் காத்து கொள்ளுங்க. பவுலடிகளார் எப்படி அதை வேதனையோடு எழுதியிருக்கார் தெரியுமா? அருட்தந்தையர்களே, திருச்சபையை வழிநடத்தும், நற்செய்தியை போதிக்கும் வழிநடத்தும் சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, தயவு செய்து இந்த இறை வார்த்தையை முழுமையாக மற்றவர்களை விட நம்ம தியானித்து இதோடைய உண்மைகளாம் நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவி நாம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
இயேசுவின் அன்பினால் நாம் முதலில் நம்ப நிறையப்பட வேண்டும். தூய ஆவியின் வல்லமையால் முதலில் நம்ப நிறையப்பட வேண்டும். உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை இறை வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க ஜெபிக்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வைங்க. எப்பவுமே ஊழியம் 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 ஊழியம்னு மட்டும் போகாதீங்க. தேவைதான். ஜெபிக்க இறை வார்த்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்கி வைங்க. உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இல்லைன்னா நம்ம உண்மையை நம்ம பேசாம வேற ஏதோ நல்ல நல்ல காரியங்கள், உலகத்தோட காரியங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம். இது மீட்பை கொண்டு வராது. ஆக முதலில் உங்களையும் உங்கள் மந்தையும் காத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கவங்க இந்த வசனத்தை எப்படி சொல்லணும்? பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்கள். ஏன்னா கடவுள் தம்முடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட தமதாக்கி கொண்ட திருச்சபை நீங்களும் நானும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் முடிப்போமா? இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனையோ பேர் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒருவர் நீங்க எனக்காகவும் நான் உங்களுக்காகவும் ஜெபிச்சு இந்த ஒரு மகிழ்ச்சியோடு இந்த தியானத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். ஜெபிப்போமாக. முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தை இறைவா, இந்த மாபெரும் வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையை இந்த முறையும் இந்த 4வது பருவமாக இந்த தியானத்தில் கலந்து கொள்ளவும், உம்முடைய வல்லமை உள்ள சக்தி உள்ள ஆற்றல் உள்ள வார்த்தை நாங்கள் கேட்க இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இது உம்முடைய இரக்கம், இது பேர் இரக்கம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க எங்கள் மீது இரக்கம் காட்டியதால் இந்த தியானம் எங்களுக்கு கிடைத்தது, இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைத்தது. அதுக்காக நாங்கள் கோடி 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 நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த தியானம் எப்படி நடக்குமோ எப்படி போகுமோ, சில வேளையில் சில இடையில் எனக்கு பயம், ஒரு அச்சம் எனக்கு வந்தது. இது முடிக்க முடியுமா என்ற அச்சம் எனக்கு வந்தது. அப்பொழுதெல்லாம் அப்பா தந்தையே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை அனுப்பி என்னை நீர் உற்சாகப்படுத்தினீர். தொடங்க வைத்தவன் நான் முடிப்பேன் என்று எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னீர். அந்த ஆறுதலான வார்த்தைக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. இன்றைக்கு நான் நினைக்கும் போது, நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமா என்னை வழிநடத்தீங்க. எல்லா காரியங்களிலும், என்னுடைய உடல் பிரச்சனையா இருக்கட்டும், என்னுடைய மற்ற இறை வார்த்தை வாசிக்க முடியாத அந்த ஒரு பலவீனமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எனக்கு உதவியாக நீங்க இருந்தீங்க அப்பா. நன்றி அப்பா. தந்தையே, இந்த தியானத்தில் எத்தனையோ பேர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எத்தனையோ பேர் எங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்க. அவங்களையும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்தை ஒளி பதிவு செய்ய, ரெக்கார்ட் பண்ண உதவி செஞ்ச அருட்தந்தையர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் அவங்களுடைய பணியும் ஆசீர்வதிங்கப்பா. இறை வார்த்தையை வாசித்தர எனக்கு சிலர் முன் வந்தார்கள். எனக்கு வாசிக்க முடியாது, கண் பார்வை இல்லை. இருந்தாலும் என்னுடைய இந்த பலவீனத்தை அறிந்து அவங்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து, எனக்கு நான் கேட்கும் போதெல்லாம் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து எனக்கு இறை வார்த்தை அவங்க வாசித்து தந்தாங்க. அவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது, உற்சாகம் இருந்தது. தந்தையே, அந்த குடும்பங்களையும் அந்த சகோதர சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. அதே வேளையில் இந்த மாத தொலைக்காட்சியில் வேலை செய்யும் அருட்தந்தையர்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய பணியையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவங்க இதை உண்மையிலே உம்முடைய பணியாக தான் அவங்க செய்கிறார்கள், ஒரு ஊழியமாக அவங்க செய்யறாங்க. அவர் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. அன்பு தந்தையே, கடைசியாக இறுதியாக இந்த தியானத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், குழந்தைகள், நோயாளிகள் ஒவ்வொருவரையும், முதியோர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். அவருடைய தேவைகள் என்ன என்று எனக்கு தெரியாது, அவருடைய விருப்பங்கள் அவருடைய ஆசைகள் என்ன என்று எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். அது உம்முடைய விருப்பமானால் நிறைவேற்றுமான் தந்தையே. அவருடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பொழிந்தருளும். தூயாவின் நிறைவை அவருக்கு தாரும் அப்பா. இந்த கேட்ட வார்த்தைகளை அவருடைய உள்ளத்தில் பதிய செய்ய அவங்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா. தந்தையே, நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம், அவர்களை ஒருபோதும் கைவிடாதையும் அவங்களை தாங்கி பிடிங்க. அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம்.
தந்தையே, நாங்க கேட்ட ஒரு வசனத்தை மீண்டும் சொல்லி உங்களை போற்று எங்களுக்கு வாய்ப்பை தாரும். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்ல எங்களுக்கு வாய்ப்பை தாரும். நாங்கள் சொல்லுகிறோம், போற்று புகழ்கிறோம். யூதா எழுதிய திருமுகம் 24வது வசனம், வழுவாதபடி நம்மை காக்கவும். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல நல்லா இருக்கும். வழுவாதபடி நம்மை காக்கவும் அவர் தம் மாட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நம்மை நிறுத்த வல்ல கடவுளுக்கு, வல்லமை உள்ள கடவுளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் இன்றும் என்றும் இருப்பதாக உரித்தாக. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாம் தலை குனிந்து நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது கடவுளுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல. கடவுள் என் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தலை குனிந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்த உங்களுக்குள்ளும், உங்களை பாதுகாக்க உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you.